பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த காணொலி மூலமாக உங்களை காண, உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாமல் இருக்கிறது. அது என்ன காரணத்தினால அப்படி ஆகுது, அதனுடைய சரீரத்தை மனதை எப்படி பாதிக்குதுங்கிற குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லினேன். ஸோ ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப், உண்மையான நட்பு அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு போகிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, we are digitally connected but emotionally disconnected. பட் ஒரு பர்சனலாக, எமோஷனலாக, ஆத்மார்த்தமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருவர் ஸ்நேகம் கொள்வது அது ரொம்ப கம்மியாயிட்டே போதும். அப்படி ஒரே வீட்டில் இருந்தால் கூட ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமில் பேசுறதுக்கு செல்ஃபோன் மூலமாக தான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டு வந்து சாப்பிடுன்னு சொல்லணும். சாப்பாடு மேஜையில் இருக்கும். பையன் கூட இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னு இவர் சொல்லுவார், ரெண்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டான்னு இவரை கேட்பார். இல்லை 1/2 மணி நேரம் கழிச்சு நாங்கள் சொல்கிறோம். எல்லாமே டிஜிட்டலி கனெக்டட். தங்களை தனிமைப்படுத்தி கொள்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு வியாதி. தனிமைப்படுத்தப்படுவது கூட ஒரு அடிக்ஷன் சொல்கிறாங்க. எப்படி ஸ்மோக்கிங் மாதிரி, எப்படி ஆல்கஹால் எடுக்கிறவங்க ஒரு அடிக்ஷனுக்குள்ளாக இருக்காங்களோ, செல்ஃபோன் அடிக்ஷன் வந்ததுக்கப்புறம் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது, யாரோடையும் தொடர்பு. உலகம் சுற்றிலும் பயங்கரமான நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும், சுற்றிலும் பலவிதமான மக்கள் இருக்கும். ஆனால் இவங்க செல்ஃபோனில் உட்காந்துட்டு இருப்பாங்க, யாரும் எதையும் பற்றி கவலை கிடையாது, தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். இது ஒரு வியாதி. இது மனதை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது, மனநிலையை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் இது நடக்குது? நிறைய ஒர்க் ப்ரெஷர், ஸ்க்ரீன் டைம் தான் அதிகமாகிட்டு போகுது. ஸ்க்ரீனில், ஃபோனில் செலவழிக்கக்கூடிய டைம், சோஷியல் மீடியாவில் செலவழிக்கிற டைம் அதிகமாகிட்டு போகுது. அதன் மேலோட அட்ராக்ஷன், அடிக்ஷன், இந்த மாதிரி காரியத்திற்கு காரணமாக இருக்குது. 2 பேர் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்தாங்கன்னா, ஒருத்தன் விழுந்தால் ஒருத்தவனை தூக்கி கொள்ளலாம். ஸோ ஆண்டவர் நம்முடைய உண்மையான சிநேகிதர். அவரை நம்ம நல்லா சிநேகிக்க முடியும், அவர் நம்ம சிநேகிப்பார். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் எல்லாரிடத்திலும் அன்பா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆண்டோட அன்பை பெற்றுக்கொள்ளணும், அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணும். இதுதான் வாழ்க்கை ஒரு மீனிங்ஃபுல் லைஃபாக இருக்கும். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை, நன்மையும் பெற்றுக்கொள்வீங்க. God bless you.